லவ். ஸோ லவ்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். லவ்னா என்ன? இந்த உலகத்தில் நம்ம நிறைய காதல் கவிதைகள் கேட்டிருக்கோம். நிறைய காதல் நாவல் படிச்சிருக்கோம். லவ் நாவல்ஸ் படிச்சிருக்கோம். லவ் ஸ்டோரிஸ் கேட்டிருக்கோம். நம்ம நிறையா படத்தில் மூவிஸில் நம்ம நிறையா லவ் பார்க்குறோம். லவ்னா இதுதான் லவ். ஸோ லவ்னா ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடுவில் மட்டும் வர்றது மட்டும் லவ் இல்லை. ஸோ நம்ம நிறையா லவ்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு, இல்லை கூட பிறந்தவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பன் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு நண்பனுக்கு இன்னொரு தோழி மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு, இப்படி நிறைய அன்பு வந்து இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ லவ், நிறைய பேர் வந்து லவ்வுக்கு வந்து நிறையா டெஃபினேஷன் சொல்லுவாங்க. ஸோ லவ்ன்றது வந்து அது எனக்கு வந்து அதான் இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து லவ்வுக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எது லவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறப்ப, ஸோ காஸ்பல் அக்கார்டிங் டு த ஜான், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரம் 16வது வசனம் எப்படியா சொல்லுது. பார்க்கலாமா? இங்கே நமக்கு அந்த டைட்டில் இருக்குது, தேவனின் அன்பு. தெரியுதா? தேவனின் அன்பு. ஸோ இந்த தேவனுடைய அன்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ அன்புகள் இருந்தாலும், எத்தனையோ அன்பு இருந்தாலும், தேவனுடைய அன்பை போல் எதுவுமே அதுக்கு ஈடாகாது. எந்த விஷயத்துலையுமே யாருமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, கடவுளுக்கு ஈக்குவலாக வர முடியாது. அது இந்த லவ் அப்படின்ற இந்த விஷயத்துலையும் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா அது வந்து கச்சிதமாக பொருந்தும். ஏன்னா இந்த உலகத்தில் கடவுளை போல் யாராலையும் இருக்க முடியாது. அதே மாதிரி கடவுளை போல் தன்னுடைய கிரியேஷன்ஸ் ஆகிய மனிதர்களை லவ் பண்ணுறது, கடவுளை போல் யாரையுமே என்ன பண்ண முடியாது, லவ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு கடவுள் மனுஷனை என்ன பண்ணுறாரு, லவ் பண்ணுறாரு. ஸோ இந்த உலகத்துலேயே நிறையா பெஸ்ட்டு லவ் ஸ்டோரிஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ காதலுக்காக உயிரை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. இப்படி இந்த உலகத்தில் லவ்க்காக நிறையா கஷ்டப்பட்டவங்க, நிறையா தியாகம் பண்ணவங்க, தன் உயிரையும் கொடுத்தவங்க, ஸோ எல்லா சொத்தையும் இழந்தவங்க, இப்படி நிறையா லவ் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. இந்த நிறைய அன்பு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய அன்பு என்ன பண்ண போகுது, இந்த உலகத்தில் வாழப்போகுது. ஆனாலும் இந்த தேவனுடைய அன்பு, இந்த கடவுளுடைய அன்புக்கு ஈடாக எந்த அன்பும் இல்லை. ஸோ இந்த வசனம் நான் வாசிக்கிறேன். ஸோ தேவன் காட் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை கொடுத்து எவ்வளவா உலகத்தில் அன்பு செலுத்தினார். ஸோ இன்னொரு தூரம் வாசிக்கலாம். தேவன் காட் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஸோ கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் ஜீசஸ் கிரைஸ்ட்டை, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் கொடுத்து இவ்வளவா இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்காரு, அன்பு கொண்டிருக்கார். அவரை கொடுத்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம இங்கேருந்து வாசிக்கலாம். அவரை கொடுத்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ இவரை விசுவாசிக்கிறவன், இந்த ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவன் இந்த உலகத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து அவன் மரித்து அதற்கு பிற்பாடு அவன் கெட்டு போக மாட்டான், அவன் நரகத்துக்கு போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று இந்த அன்பு சொல்லுது. இது ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும். For God so loved the world. For God so loved the world. For God so loved the world that He gave His only begotten Son,
that whosoever believeth in him should not perish but have everlasting life. But have everlasting life. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் ஒரு சிறந்த லவ் அப்படின்னா அது கடவுளுடைய அன்பு தான். இதை நான் எங்கேயும் சொல்லுவேன், எந்த இடத்துலையும் சொல்லுவேன். கடவுளுடைய ஒரே பேரான குமாரனே ஒன்றுமே இல்லாத பாவப்பட்ட மனுஷங்களை மீட்க முடியாத அவர் ஒப்பு கொடுத்துருக்கார். ஸோ கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எதுக்காக கொடுத்தாருன்னா என்ன கொடுத்தாரு? ஒன்றும் இல்லை, சிம்பிள். நாம் எல்லாருமே பாவத்தில் தான் பிறக்கிறோம், பாவத்தில் தான் வாழ்கிறோம், பாவத்தோடு தான் மறிக்கிறோம். ஸோ அந்த சின் நேச்சர் அப்படின்றது நமக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த சின் நேச்சர் அப்படின்றது எப்போதும் நமக்குள்ளே என்ன பண்ணப்பட்டிருக்கு, அது இருக்குது. ஆனால் கவனிங்க, கடவுள் தன்னுடைய குமாரனையே சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுக்குறாரு. அப்படி ஒப்பு கொடுத்த அந்த குமாரன் இருக்கார்ல, அவர் யாருக்காக மறித்தார்? நமக்காக மறித்தார். அப்படி நமக்காக மறித்தார்ல, நம்ம என்ன ஒரு ஒழுக்கமானவங்களா, நம்ம நல்லவங்களா? இல்லை, நம்ம அயோக்கியர்கள். நம்ம இடத்துல எந்த விதமான நன்மையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு தேவையில்லாத ஒரு குப்பை, ஒரு டர்ட், ஒரு அசிங்கம் பிடிச்ச நம்மை மீட்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணுறாரு? சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அன்பு இருந்தாலும் இந்த தேவனுடைய அன்பை போல ஆகாது. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have an everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெரும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 இந்த வார்த்தை எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. ஸோ the biggest love story ever in our histories, God so loved the world. Thank you so much for watching this video. Bye.